தன் வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்கிறதே என்று கேட்டு வந்தது யாரப்பா? மனைவி எங்கடா இருக்க? கால் ஒன்று. உங்க வீட்டுல அப்படி இருக்காக்கா? பக்கத்துல வா, பக்கத்துல வா அப்படின்னு அப்படின்னு இவருக்கு முதல்ல சொல்லிக்கிடுவோம். மகராசி, இவருக்கு முதல்ல சொல்லிக்கிடுவோம். என்ன அருந்து போனேன் உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. இப்ப என்னடா செய்யணும்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைவர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் எப்படிடா அது தொடரும்? அடுத்த வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை வேணும் மகனே. அது உனக்கு நன்றாக அமையும், ஒரு குழந்தையும் பிறக்கும். கால் ஒன்று வா. என்ன சாமி அது எப்படி? அப்படியா? சரி. ஏற்கனவே கல்யாணம் முடித்து ஒரு மோசமானவன் ஒரு உண்மையான மனைவியை டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு இடத்துல. அந்த பெண்மணி உனக்கு அறிமுகமாவாள். அவளே உனக்கு நிரந்தர மனைவியும் ஆவாள். கால் ஒன்று வா. அந்த 3 மாத காலங்களில் நடத்தி தரேன். அமாவாசைக்கு முதலாளி என்னை பார்த்து நீ நிறைய என்கிட்ட பேச வேண்டியிருக்கு. வெற்றியாக்கி தரேன் போ. உங்க மனைவி எங்க இருக்கு? கால் ஒன்று சொல்லலாம். என்னடா மைக் தெரியலையா? ஓ, நல்ல காலில் விடணும். மனைவி இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. எப்படியோ ஒரு மறைமுகமான வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. உண்மையா இல்லையா? இப்போ உனக்கு பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டுமா? அது நடக்காது. ஆமா, புதிய உறவுகள், புதிய பாசங்கள் உன் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வைக்கும். ஆனா அதுலயும் நீ ஏமாற வேண்டிய விதி உடையவன். அதை தெளிவு பண்ணி உனக்கு தூய்மையாக தந்தால் போதுமல்லவா? கால் ஒன்று. பணத்துக்காக பாசம் வைத்து வருவோர்களும், புரிகிறதா? ஆளு நல்ல உழைப்பார், இவரை வச்சு வண்டியை ஓட்டிக்கலாம் நினைக்கக்கூடிய காரியக்காரர்களும் உன்னை நாடுவார்கள். அதில் நீ ஏமாந்து விடுவாய். ஆனால் அப்படி ஒரு நிலை இல்லாம 9 மாதங்களுக்குள் ஒரு தக்க துணையை தந்து வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டு மகனே, செம்மையாகுவாய். அப்பா, என்னோட அம்மாவை நான் எப்போ பார்த்தேன்? சரியில்லையே, நான் கண்ணாடில பொண்ணு நடக்கிறத பார்க்க வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. அம்மா நடக்கணும், நடக்க வைப்போம். ஓகே, வாப்பா. மனதிலே கொண்டு ஆசை வைத்தாரோ. கால் ஒன்று. யார் இவர்? வந்து உட்காருங்க. எங்க இருக்கா பொண்டாட்டி? என்ன செய்யணும்? கூட்டு வரணும். அப்படியா? அப்படியா? அந்த வீட்டு வாசலுக்கு போனேன். அங்க உள்ள ஒரு பொம்பளை சொல்றா, இந்த வீட்டுக்கு இனிமே என் பிள்ளைய வாழ விட மாட்டேன், வாழ விட மாட்டேன். மைய மந்திரம் பண்ணினாலும் என் பிள்ளை மனசை மாத்ததுக்கு எனக்கு முடியும். அதனால இந்த பேய வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன். வந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் ஒன்றுவான். என்ன பண்றது? என்ன பண்றது? நீ அவாதான் வேணுமுங்க.
அவ மனத்துக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இல்லையே, உங்ககிட்ட போன் பேசினாடா? அவ மனத்துக்குள்ள அப்படி இல்லை. ஆனா கண்டிப்பா அவ கண்டிப்பா வேணுமா, வேற கல்யாணம் முடிச்சுக்கிறதையா? அவ வந்துட்டா போதுமா? சரி, நீ மட்டும் காலில் விட்டு வா. வாடா தம்பி, வா, ஓடி வாடா. அவளை பேச வைக்கிறேன், வீட்டில் சொல்லாம உங்ககிட்ட வந்து சேர வைக்கிறேன். வெற்றி உண்டா மகனே? அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார்ப்பாயா? அந்த உத்தரவு பின்னால. மாரியாத்தா நல்லா இரு. மாரியாத்தா கர்மசாமிக்கு உடன் பிறந்தோருக்கும் எனக்கும் வாழ்க்கையில் குழப்பம் வந்து கொண்டே இருக்கிறதே. யாருப்பா கூட பிறந்தவங்களுக்கும் தனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு காட்டுவது யாரு? நீங்களா? வாங்க. என்ன அப்படி? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. வணக்கம் 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 வணக்கம். என்ன உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரு? அவங்களுக்கு உங்களுக்கும் சொத்து பிரச்சனை இருக்கா? அடிக்கடி பிரச்சனை வருதா? சந்திரசேகர் யாரு? அடியே. இப்போ என்ன செய்யணும்? இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணி தரணும். இது யாராவது சாமி ஜெராக்ஸ் தானே? ஒரிஜினல் வீட்டில் இருக்கா? இதுதான் இருக்கு. இந்த பிரச்சனையை நீக்கித்தாரேன். இந்த இடத்துக்குரியதுக்கு உங்களுக்கு வெற்றி தந்துருந்தேன். ஆனா அதுக்கு இடையில ஆயுளுக்கு கண்ட வந்துருமோங்கிற பயம் உனக்கு இருக்கு. அதையும் நீக்கி தெளிவு பண்ணி தந்துருந்தேன். சரானா? காலையில் என்னைய பார்த்து போப்பா. வெற்றி வழக்கில் வெற்றி ஆக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு பின்ன பேச்சு சரியாக்கிடுவோம். தங்கச்சி வேற கட்சியா இருக்கா, தன் கட்சியில் இல்லை. வாங்க நல்லாருமா? கர்மசாமிக்கு என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யாரு? எனக்கா? உன் பிள்ளை எங்கக்கா இருக்கு? யார் இந்த பேய் உள்ள? வா பேய் உள்ள. அம்மா சொல்ல கேட்க மாட்டேல நீ? இன்னைக்கு நாளைக்கு ஒரு கேட்பியா? இன்னைக்கு கேட்பியா? இன்னைக்கு ஒரு நாள் கேட்டுக்கிடுவானா? கால் எடுப்பா. என்ன வேணும்? உன் சொல்ல கேட்க மாட்டேக்காம நீ என்னது? உங்க அப்பா எங்க இருக்காரு? பக்கத்துல வா. நீங்க இருக்கிற பகுதியில் ஒரு போற வழியில ஒரு மரமும் ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில்? ஐயப்பசாமி கோயில். அதுக்கெல்லாம் ஆமாம். அதை தாண்டி அந்த பக்கம் நிறைய பேக்கரிஸ், ஜவுளி ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி தானே? கால் வந்துட்டுவாங்க பார்ப்போம். வீட்டுக்குள்ள 3 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனைகள், வீட்டில் இருக்க மாட்டேன் வெளியில் போயிடுவோம்ங்கிற வார்த்தை, இவைகள்லாம் நடக்கும். நடக்காடா? அதனால இவனுக்கு நிலையான ஒரு வருமானத்தை கொடுப்போம். சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க. கால் வந்துட்டுவாங்க. செந்தூர் கந்தையா, நீங்க விழுந்து கும்பிட்டோன்னு முனீஸ்வரன் வராரு. எங்க இருக்காரு? உங்க ஊர் எல்லைக்குள்ள இருக்காரு. வடக்கோரத்தில் ஒரு புதிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு இருக்கு. அந்த எல்லையில இடது புறத்தில் முனீஸ்வர சாமி இருக்கார். அதை தாண்டி போயிட்டா பெருமாள் கோயில்லாம் வருது.
பக்கத்தில் வாங்க. சனி பகவானே, இந்த அப்பா கஷ்டங்களை நீக்கி தரேன். உன் பையனுக்கு தொழிலை அமைச்சு வெற்றியாக்கி தரேன். வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நல்லா இருங்க. 3 முறை என்னைய பார்க்கணும். என்ன கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் குழப்பம் உள்ளது யார்? அதை அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான்மா. சொத்து சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உடையது யார்? பெங்களூர். சொத்துனா ஜமீன் சம்பந்தமான பிரச்சனைகள். உங்களுக்கு பெங்களூர்ல ஜமீன் சொன்னா சொத்துன்னு அர்த்தம், அப்படிதானே? சொத்து என்ன சொத்து பிரச்சனை உங்களுக்கு? அங்க சொந்தம் எதுவும் பிரச்சனை இருக்கா? காரணம் என்ன செய்யணும்? சொத்துக்கு டாக்குமெண்டவே மாத்திட்டாங்களே. கால் வந்துட்டு வா, அவரை போய் பார்க்குறேன். யார் 3 பேர் வாரீங்களே? யாரெல்லாம் நீங்க இருக்கீங்க? அங்க ஒரு 3 தெய்வங்கள் அங்க இருக்கிற இடத்துல இருக்கு. பைரவர், கருப்பசாமி, புரியுதா? காளியாத்தா இருக்காங்க. கால் வந்துட்டு வா. மூணு பேர்ல 2 பேரும் பணத்தை பத்தி பேசுறான். அந்த பணத்தை நீ சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னா அந்த சொத்தை நம்ம முடிச்சிடலாம். நீ கொடுக்க தயாரா? சொத்து நமக்கு வரலனால அதுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். நீனா நானா நான் பார்த்துக்கிறேங்கிறான். நான் அதை நடத்தி தந்துடுறேன். இந்த அப்படி என்னை சனிக்கிழமை காலையில் நீ பார்த்துட்டு போ. ஓகே, பிடிச்சிப்போ, வெற்றி உண்டு, ஓடிப்போ. பம் 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 பம். தாய் மூகாம்பிகை அம்பாள் வாராள. யார் போய் பார்த்து கும்பிட்டா? வாப்பா. மூகாம்பிகை கருணை என்னும் தேரினிலே தருக்கள் ஓங்கிய மலையினிலே. எங்க மேல உள்ள காட்டு கோயிலுக்கே போயிட்டியா? மேலே போயிட்டேன். அந்த ஏரியா பேர் என்ன பேரு? சங்கர. கண்ணமுடி. உனக்கு இப்போ ஜாப் சம்மந்தமாக ஒரு தெளிவு கிடைக்கணும். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம பண்ணிடுவோம்னே. எவ்வளோ பணம் தேவைப்படும்? என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? பக்கத்தில் வா. என்ன பிஸ்னஸில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா? கண்ணமுடி. இந்தா, அதுக்கு பணமும் தந்திருக்கேன், நல்ல மனிதரையும் தந்திருக்கேன். வெற்றி அடைவாய். இனிமே உன் மண்டைக்குள்ள அந்த பிஸ்னஸ் லைன் ஓடிக்கிட்டே இருக்கு. போய்ட்டு வா. சொல்லியாச்சு. கர்மசாமிக்கு கடையநல்லூர். கர்மசாமிக்கு கடையநல்லூர். கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். திருவடி சரணம் கந்தா வரம் தா. திருவடி சரணம் கந்தா. 1000 கோடி முகங்களை பார்த்தேன். 1000 கோடி முகங்களை பார்த்தேன். 6 முகனை அழகில் அறிந்தேன்.
நீதியின் தேவா நிர்மல ரூபா நிறம் தர சுகமே நீ தந்திடவா. உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அவசியமில்லாத டென்ஷன், தேவையில்லாத சென்டிமெண்ட், உறக்கமில்லாத உணர்ச்சி, நிம்மதி இல்லாத தவிப்பு, இதையெல்லாம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கும். கருப்பசாமி, ஒன்று என் மனசுதான் அப்படி நினைத்து குழப்புக்குதா, அப்படி இல்லை எனக்கு ஏற்பட்ட தொழிலில் வெற்றி அடைய முடியவில்லை என்ற பயத்தால எனக்கு எதுவும் பேதலிப்பு இருக்கா, இல்லை நான் எல்லாத்தையும் இழந்து போயிடுவேன் அப்படிங்கிற கற்பனை மாயை என்னை தொற்றுருக்கா, அப்படின்னா யாராவது ஏதாவது செஞ்சு என்னைய குழப்பம் பண்ணிட்டாங்களா? இப்படிப்பட்ட 3 விதமான சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் ஒன்று. உன்னுடைய பணத்தெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கிறேன். எதிர்காலத்தில் உன் குழந்தைகளுக்கு நல்வாழ்வையும் நான் அமைச்சு தந்துருந்தேன். இனி ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு. அது நீ எதிர்பாராமல் நான் கொடுக்கிற வரம், அதையும் வெற்றியாகி தாரேன். இப்ப இந்த உடல்ல இருக்கிறது செய்வனை அல்ல, உனது இயற்கையான மனதின் குழப்பம். அதை இந்த நொடிப்பொழுதுல இருந்து தீர்த்து உன்னை ஜெயித்து தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா. வரலாம் மகனே. ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்பட்ட பணம், வில்லங்கமான பேச்சும், சட்டப்படி பிரச்சனை வருவோங்கிற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? அதுல சந்தேகம் இல்லாம, சட்டப்படி பிரச்சனை இல்லாம அந்த பணத்தை வாங்கி தாரேன். பகை இல்லாம உன் தொழிலை நடத்தி தாரேன். என் துணை உனக்கு என்னாலும் உண்டு மகனே. வெற்றி அடைவாய். இந்த பணம் பெருகிக்கிட்டே இருக்கும், நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். நல்லா இருப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? கரெக்டா சொல்லுதீங்க. ராம் நாட்டு பகுதி. ஐயா, எனக்கு மாங்கல்ய பிச்சை வேணும் அப்பா, மாங்கல்ய பிச்சை வேணும் அப்பா. என் புருஷன் உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்னு சந்தேகம் இருக்குதப்பா. அதுல செய்வன வைவன கோடாரால தீராத பிரச்சனை இருக்குதப்பா. அப்படி ஒரு பொம்பளை கேட்கிறாளப்பா. காலில் விழுந்துட்டு வா. அண்ணாச்சி, உங்களுக்கு ராமநாடா கருவாட்டு குழம்பு உண்டுமா? என்னம்மா உன் புருஷனுக்கு கண்ணமுடைய வயிறு பானை போல இருக்க, அதே மாதிரி காலில் நீர் இறக்கம் போல வீக்கம் இருக்கு, இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் சரியா போகலன்னு ரிப்போர்ட் இருக்கு. அதனால உயிர் பிழைக்க மாட்டார்னு சொல்றாங்க. அதனால நான் எப்படியாவது என் மாங்கல்யத்தை காப்பாற்றணும்னு கேட்கிறேன். கால் வந்துவா மகளே. ஓ, இந்த கனிய சாறு பிழிந்து குடு. உடம்பு வத்தும், ரத்த ஓட்டம் சீராகும். இது உயிரை காப்பாற்றும் சக்தி. இந்தா வெத்தியாக்கி தாரேன். நல்லா இருப்பாரு. அடுத்து கர்பசாமி, திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? அக்கா வா 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 வா. சோமா இருக்கேன். யாருக்கு கல்யாணம்? மகனுக்கு. அங்க கால் விடு. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை தடையில்லாம நடத்தி தந்தா போதுமா? யாரு? கண்ணமுடு மகனே வா. இந்தா சாந்தமாக பேசுவான், சந்தோஷமாக திருமணத்தை வெற்றியாக நடத்துவேன். வெற்றி அடைந்து வா மகனே. இந்த கனியை கொண்டு அங்கே போடு. வெற்றியாகும். வாப்பா, செந்தில் அண்ணன் வீட்டுக்கும் உனக்கும் எவ்வளவு தூரண்ட?
வாடா தம்பி வா. ஏற்கனவே ஒருத்திட்ட லவ் பண்ணியாடா முன்னால. ஒருதலை காதல் கீழே கிடக்குடா. ஒருதலை ராகம் எந்த வகை இணைத்தாரும் அதான பாட்டு. சரி, இப்போ உனக்கு கல்யாணம் வேணும், அவ்வளவுதான். கண்ண முடுறா. எக்ஸாம் எழுதுனியா? இந்த வருஷம் எழுதிரு, உனக்கு பாஸ் ஆக்கி தந்துடுறத. வேறையும் கிடைக்கும், கல்யாணமும் கிடைக்கும். கால் வந்துட்டு வா. அப்புறம் ஒரு விஷயம் கேட்பேன், பதில் சொல்ல. முருகப்பெருமான் கோயில் எங்கடா இருக்கு? எங்க முதுகுல இருக்கு. நான் அடிக்கடி திருச்செந்தூர் போவேன் சார். அதான் முருகனே உத்தரவு கொடுத்துட்டாருடா. இந்தா ஜெயிச்சு வா மகனே, ஆனந்தமாகி வா. கர்மசாமிக்கு காலில் விடலைய குறை வச்சிருக்க. வரலாம், மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக யாரோ கேள்வி கேட்குறாங்களே. வணக்கக்கா, சும்மா இருக்கீங்களா? வாங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்கி வந்த பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். என்னாச்சு இது? அவர் உனக்கு சம்மதிச்சா தான் மீண்டும் அந்த இடத்த நீ பெற முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ அவங்கள விரட்டணும்னு சொல்றீங்க, நீ அங்க இருக்கிறதுக்கு அனுமதி தரணும். கண்ணை மூடிக்கா. இன்னும் 1 வருஷத்துக்கு வாங்கி தரேன், அதுக்கு அடுத்து வேற ஒரு இடம் நானே உனக்கு முடிச்சு தரேன். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யம் பெறுவாயாக, ஆனந்தமும் அடைவாயாக. ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்லு. கடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா? எங்க என்னைக்கு வெட்டுவீங்க? சந்தோஷமா செஞ்சு வா, ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கணவன் மனைவி மனசில் தெளிவடைய முடியவில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? ஓடியா. அத்தான் எங்க இருக்கிறார்கள்? திருச்சிர. நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? சரி, என்ன குழப்பம் உங்களுக்குள்? காலில் வந்து வா. உன் புருஷன் உன்னை வெறுக்கிறதுக்கு செய்வனை வச்சிருப்பாங்கன்னு ஒரு கதை கேட்டியா? அது பொய். செய்வனையெல்லாம் வைக்கல. அவன் மனசே அப்படிதான், டென்ஷன் கேஸ் அவன். புரியுதா? ஆமா, பணம் வேணும்னு நினைப்பான தவிர செலவழிக்க நினைக்க மாட்டான். சரிதானா? ஆவுன்னு வாயை பிளந்துக்கிட்டே இருப்பான். 100 ரூபா செலவழிக்கணும்னா உங்களுக்கு வேற வேற வேலை கிடையாது இல்லையா அப்படின்னு கேட்பான். கேட்காம கால் நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் மனதுக்குள்ள உன் மேல பாசம்லாம் இருக்கு. அதனால உங்க 2 பேருக்குள்ள நீ எந்த ஒரு பிரிவும் வராம நான் காப்பாத்தித்தரேன். வேற என்ன வேணும்? அந்த வீடு வாங்குறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். கண்டிப்பா நான் வாங்கி தந்துடுவேன். என்ன, கவலைப்படாம இரு. ஜெயிச்சு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, கர்மசாமிக்கு. நல்லா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்ன, அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிடுவேன். தைரியமா இரு. அதுக்கு பணம் வேணும்ல. நல்லா இரு. ஓ அப்படியா? ஆம்பளை பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? மகனை பற்றி கேட்டு வந்தது. தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? அண்ணா வாங்க, வாங்க. விண்ணோடும் முகிலோடும். இன்னொரு தரம். என்ன கருப்பசாமி நீங்க வந்திருக்கிய? கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமியா? கால் வந்துட்டுவாங்க. என்னண்ணே பின்ன முதல்ல ஏன் வரல?
தன்னை மறந்து இருந்தீர்களா? உட்கார்ப்பா. என்ன வேணும்? கொடுத்ததுல இப்போ விசிலாக முடியுது. பூரா கடங்காரனாக இருக்குது. என்னது? தொழில் பண்ணதில் நஷ்டமாயிருச்சு. கொடுத்தது வாங்க முடியல. என்ன தொழில்? சாக்கு வியாபாரம் பண்ணுறது. போலி சார். கண்ணை மூடுங்க. பேரனா பேத்தியா? பேரங்க 2 பேரங்க. மயனுக்கு ஒரு பேர். ஒரு பேரனுடைய ஜாதகப்படி தாத்தா கடன் படணும், மன வருத்தப்படணும்னு விதி இருக்குடா. அந்த நேரம் முடிய போகுது. 6 மாதம் அப்போ தொழில் தகுந்தமா வேதனையும் வீட்டுக்குள்ள வாக்குவாதமும் நடக்கு. இதை மாற்றி தந்துருந்தேன். ஆமாம், வீடு கொஞ்சம் சேதமடைந்திருக்க. வீடு இப்போ புதுசாக பழைய வீடு போட்டு கட்டியிருக்கு. மனைவிக்கு ரொம்ப முடியல. அந்த ஆரோக்கியத்தில் தெளிவாக வாழ வைக்க. இந்த அப்படி ஜெயிச்சு வா. 3 முறை என்னைய பாரு, நீ நிம்மதி அடைஞ்சிருவேன். இந்த பணம் ஐஸ்வர்யமா இருக்கும். பணம்லாம் வந்தது. ஓடு. யார் அந்த மகனை பற்றி கேட்க வந்தது? யாரெல்லாம் வந்தீர்கள்? ஏன் தன்னை மறந்தீர்கள்? சரி, கால் ஒன்றுவாங்க. ராஜாங்க, ராஜா ராஜா எல்லாரும் வாங்கப்பா. என்ன வேண்டும்? என் பையன் பொண்ணு தான் மதம் மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டாளா? எவ்வளோ நாளாவது? கண்ண மூடுங்க. அவ மனதுக்குள்ள மாந்திரிகத்தால எதுவும் மயக்கம் ஏற்படவில்லை. அவளுக்கு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தினுடைய பேர்ல தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. இந்து சாமிகளை கும்பிட்டு நாங்க இனத்தை கண்டோம். அதனால எனக்கு எந்த மதமும் வேண்டாம்னு சொல்லி போயிட்டா. அவள் திரும்பி வருவதற்கு இன்னும் 6 மாத காலம் ஆகும். வந்து சேர்வாள், வெற்றியும் அடைவாள். பேர பேத்தியோடு சந்திப்பண்டா. கால் விட்டு வா. மனசு மாறும், வெற்றி அடைவோம், ஜெயிச்சு. உயிருக்கு ஆபத்து வராது. மெல்ல மெல்ல அந்த வீக்கம் தணியும். சரி, இனி நோயை பற்றி கால் பண்ண.